அதிமுக உருவாக்கப்பட்டதிலிருந்து இப்போ வரைக்கும் அந்த இயக்கத்தில் இருப்பவர்களுக்கு பதவி சுகம், பதவி வெறி, பணம், இது இது ஒரு முக்கிய மூலதளமாக இருக்கிறது தான் அதிமுகவே. அதிமுகன்னு தனி கோட்பாடோ கொள்கையோ அவங்களோட செயல் திட்டங்களோ எதுவும் கிடையாது. இப்ப யார் அதிமுகல இருந்து நீங்க எந்த தலைவர்கள் கேட்டாலும் அதிமுக எதுக்காக துவங்கப்பட்டது? எங்களுக்கு தீய சக்தி திமுக, அவங்க ஒரே எதிரி திமுக, திமுக ஆட்சியில் இருக்கக்கூடாது, அதிகாரத்தில் இருக்கக்கூடாது என்ற ஒரே எண்ணத்தினால உருவாக்கப்பட்ட இயக்கம். அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரே காரணத்துக்காக அந்த இயக்கத்துல எவ்வளோ இது சந்திச்சிருக்காங்கன்னா துரோகங்கள் சந்திச்ச இயக்கம். திராவிட முன்னேற்ற கழகம் அழிப்பென்று உருவாக்கிய இயக்கம் துரோகத்துக்கு மேல துரோகத்துக்கு சி.வி. சண்முகம் காலையில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு, மதியம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு, ஈவினிங் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு, நைட்டு ஃபுல்லில் இருக்கும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு. அவர் சி.வி. சண்முகம் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் வச்செல்லாம் வந்துட்டு எதுவுமே பேசுவோம். சி.வி. சண்முகம் ஸ்டேட்மெண்ட்டே வச்சு பேசுவோம். இன்னைக்கு தேதிக்கு இன்னைக்கு இருக்கிற ஸ்டாண்டுக்கு அவங்க வந்து தாவேக்காக ஆதரவு என்ற நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. அங்க மந்திரிகள் கிடைக்கலன்னா நெக்ஸ்ட் ஆரம்பிப்பாங்க, வேற யார் பின்னாடியாவது ஓடுறதுக்காக ஆரம்பிப்பாங்க. ஏன் அவங்க புசியானது பின்னாடியே ஓடுறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் தான் அவங்க. உங்களுக்கு ஜோசியத்து மேல நம்பிக்கை இருக்கிறது, உங்களுக்கு வந்து அஸ்ட்ராலஜி மேல நம்பிக்கை இருக்கிறது, நீங்க வந்து தனிப்பட்ட முறையில வச்சிருக்கணும். அவரு அரசாங்க ஆலோசகரா வச்சது வந்து முதல் தப்பு. அந்த தப்புலே வந்து மக்கள் வந்து சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான். அதை கூட சிந்திக்காம முட்டு கொடுக்குற அனில்ஸ் இருக்குதான் இருப்பாங்க. தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ஹேம்நாத் அண்ணாதுரை சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இருக்கிற ஆட்சி பார்த்தீங்கன்னா தாவேகா ஆட்சி நடத்திட்டு இருக்கு. ஸோ இதுல பல்வேறு திருப்பங்கள் திசை திருப்பும் வகையில தான் இப்போ வந்துட்டு இருக்கு. அந்த வகையில இப்போ அதிமுக கூட்டணி வந்து இரண்டாக பிளவுபட்டு, அதாவது வேலுமணி சண்முகம் அவர்கள் இரண்டாக தனியா இருக்காங்க, அண்ட் இபிஎஸ் அவர்கள் தனியாக இருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? காரணம் விஜய் தான். விஜய்க்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறனால அவங்க அங்க போயிட்டாங்க, அமைச்சரவைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு பதவி ஆசையில போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இபிஎஸ் சொல்றாங்க. ஆனா அவங்க தரப்புல இருந்து அவர் வேற மாதிரி சொல்றாங்க சண்முகம் அவர்கள். இது எப்படி பாக்குறீங்க? அவரு கொஞ்சம் மாடுலேஷன் மாத்தி சொல்லியிருக்கான். காசு, பணம், துட்டு, மணி என்ற மாதிரி பதவி மட்டும் கிடையாது, மீதி எல்லாமே வந்து பதவி, பணம், சுகம். அவங்களால வந்துட்டு அதிமுக பொறுத்தம் அதிமுக கிட்ட தனிப்பட்ட கொள்கை எதனா இருக்குங்களா? அதிமுக எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இயக்கம்? திமுக எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சுன்னா காரணங்கள் இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் மாநில சுயாட்சிக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம், சுயமரியாதைக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம், பெண் உரிமைக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம். இப்படி வந்து எங்களுக்கு கோட்பாடு, கொள்கை எல்லாமே இருக்கு. அதிமுக உருவாக்கப்பட்ட காரணம் என்ன? முதல்ல இருந்து அதிமுக உருவாக்கப்பட்டதுல இருந்து இப்போ வரைக்கும் அந்த இயக்கத்தில் இருப்பவர்களுக்கு பதவி சுகம், பதவி வெறி, பணம், இது ஒரு முக்கிய மூலதளமாக இருக்கிறது தான் அதிமுகவே. அதிமுகன்னு தனி கோட்பாடோ கொள்கையோ அவங்களோட செயல் திட்டங்களோ எதுவும் கிடையாது. இப்ப யார் அதிமுகல இருந்து நீங்க எந்த தலைவர்கள் கேட்டாலும் அதிமுக எதுக்காக துவங்கப்பட்டது? எங்களுக்கு தீய சக்தி திமுக, அது எம்ஜிஆர் சொல்லிட்டாரு. புரட்சி தலைவர் தங்கத்தாகரை இதையும் அம்மா சொல்லிட்டாங்க. திமுகனா தீய சக்தி. திமுக எதுக்கு தீய சக்தி? சரி, திமுக தீய சக்தி. அதிமுக என்ன கொள்கை இருக்கு? அதிமுக என்ன கோட்பாடு இருக்கு? எதன் அடிப்படையில இயங்கக்கூடிய இயக்கம்? எதன் அடிப்படையில இயங்கக்கூடிய இயக்கம் கிடையாது அதிமுக. அவங்க ஒரே எதிரி திமுக ஆட்சியில் இருக்கக்கூடாது, அதிகாரத்தில் இருக்கக்கூடாது என்ற ஒரே எண்ணத்தினால உருவாக்கப்பட்ட இயக்கம். அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரே காரணத்துக்காக அந்த இயக்கத்துல எவ்வளோ இது சந்திச்சிருக்காங்கன்னா துரோகங்கள் சந்திச்ச இயக்கம். திராவிட முன்னேற்ற கழகம் அழிப்பென்று உருவாக்கிய இயக்கம் துரோகத்துக்கு மேல. ஏன்னா அந்த தலைவர்களோட பண்பு, அந்த தலைவர்களோட பாரம்பரியம் அப்படிதான் தொடரும். அது துரோகத்துல பிறந்து, துரோகத்திலே வளர்ந்து, துரோகத்தினாலே அழியக்கூடிய இயக்கம் தான் அண்ணா திராவிட முன்னேற்றம் என்று சொல்லக்கூடாது. அதனால துரோகத்திலே பிறந்து, துரோகத்திலே வளர்ந்து, துரோகத்தாலே அழியக்கூடிய இயக்கம் தான் அதிமுக. திருமாவளவன் அவங்களதான் ஆட்சிக்கு வர வைக்கணும், அதாவது சிஎம் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் திமுக சொன்னாங்க. அதற்கு வந்து மறுப்பு தெரிவிச்சாரு இபிஎஸ். ஏன் மறுப்பு தெரிவிக்கணும்? அவர் கொடுக்கலாம் இல்லையா? அதற்கு நாங்க ஆதரிச்சோம், அவர் வரணும்னு சொன்னோம். அதற்கு அகைன்ஸ்டா தான் இபிஎஸ் பண்ணாங்க. அதனாலதான் நாங்க வெளியில வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சார்.
இல்ல அது வந்து அதிகாரப்பூர்வ தகவல் இல்லாம நம்ம எதுவும் பேச முடியாது. இல்ல யாருக்கா சண்முகம் அவர்களே இன்னைக்கு பிரஸ் மீட்ல இத சொல்லியிருக்காரு. சி.வி. சண்முகமோட கருத்து, சி.வி. சண்முகம் பேசுறதெல்லாம் வச்சு ஒரு ஆத்தென்டிக் ரெக்கார்ட்ஸா வச்சு பேச முடியுங்களா? நீங்க ஒரு ஊடகத்துறையில இருக்கீங்க. சி.வி. சண்முகம் காலையில ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுப்பாரு, மதியம் ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுப்பாரு, ஈவினிங் ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுப்பாரு, நைட்டு ஃபுல்லுல இருக்கும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுப்பாரு. அவரு சி.வி. சண்முகம் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் வச்செல்லாம் வந்துட்டு எதுவுமே பேச மாட்டோம். சி.வி. சண்முகம் ஸ்டேட்மெண்ட்டே வச்சு பேசுவோம். அந்த பத்திரிகையாளர் பேட்டி சந்திப்புல சி.வி. சண்முகம் ஒன்று சொல்லியிருப்பாரு. ஆட்சி இழந்த கவுண்டிங் நடக்கும் போதே வந்துட்டு எனக்கு 2 முன்னாள் மந்திரிகள் கால் பண்ணாங்க. கால் பண்ணோடனே இவங்களா எதுக்கு நம்ம கால் பண்றாங்கன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாரு. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லயே வந்துட்டு எனக்கு யாருன்ற நம்பர்லாம் தெரியல, அட்டன் பண்ண உடனே தான் தெரியுது. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாரு, இவங்க எல்லாம் ஏன் கால் பண்றாங்கன்ட்டு நான் காலர் ஐடி பார்த்து சொல்லிட்டேன் அன்ட்டு சொல்றாரு. நெக்ஸ்ட் வார்த்தையிலே நெக்ஸ்ட் செகண்டே வந்து இவங்கெல்லாம் ஏன் எனக்கு கால் பண்றாங்கன்னு சொல்லிட்டு மாறிட்டு என்னன்னா இப்பதான் எங்களெல்லாம் தெரியுதான்னு சொல்றாரு. அதனால வந்து முன்னுக்கு பிறனாக ஒரு நிலையற்ற தன்மையில பேசக்கூடியவர் கிடையாது சி.வி. சண்முகம். அதனால வந்துட்டு அவரோட கருத்தை வச்சு இதுதான் நடந்திருக்கும் அததான் நடந்திருக்கும்ன்றது நம்ம யூகிக்க முடியாது. அது அவங்க 2 பேருக்கான, அதாவது இந்த எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம், காமராஜ், விஜயபாஸ்கர் இவங்களும் ஒரு தரப்பும், எடப்பாடி பழனிசாமியோட தரப்பும் வந்து நடக்கக்கூடிய உட்கட்சி பூசல். அதுல வந்து அவங்களோட டெல்லி எஜமான்கள் யாருக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க, அவங்க யாருக்காக ஃபேவரா இருப்பாங்கன்றதெல்லாம் வச்சுதான் நம்ம பார்க்க முடியுமே தவிர, இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ல சி.வி. சண்முகம் ஸ்டேட்மெண்ட்லாம் வச்சு இதுதான் நடந்திருக்கும் அதுதான் நடந்திருக்கும்னு சொல்ல முடியாது. அதுதான் முதலே சொன்னேன், அதிமுகன்றது பதவி ஆசை பிடித்த இயக்கம், அதிமுகன்றது துரோகத்தால வளர்ந்த இயக்கம். அது வந்து மேலும் மேலும் துரோகம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்க சொந்த கட்சிக்கு அவங்க சொந்த தலைவர்களுக்கே துரோகம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை தான் அதிமுகவில் இன்றைக்கும் அன்றைக்கும் நிலவி இருக்கிறது, இன்றைக்கும் நிலவி இருக்கிறது, நாளைக்கும் நிலவும். ஓகே சார். அப்ப அவங்க வெளிய வருவதற்கான காரணம் என்னதான் நினைக்கிறீங்க? அவங்க சொன்ன வெளியில மாரி இது சொல்லிட்டீங்க. தாவேக்காக்கு இப்ப ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ, இது எதனால நினைக்கிறீங்க? இவ்ளோ மந்திரி வருடம் இபிஎஸ் கூட இருந்தது. மந்திரி இன்னும் 5 ஆண்டு காலம் ஆட்சி இல்லைன்றது தெரிஞ்சு போச்சு. தாவேக்காக்கு ஒரு நிலையற்ற தன்மை இருக்கிறது, ஒரு பெரும்பான்மை இல்லாத சூழ்நிலை இருக்கிறது. தாவேக்காக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத லீடர்ஸ் இருக்காங்க. சட்டமன்றத்தையே எப்படி வழிநடத்தணும்ன்றது தெரியாது. அவங்களோட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எப்படி பேசணும், சட்டமன்றத்துல சட்டமன்ற விதிகள் என்ன, இதெல்லாம் படிச்சு அவங்கள செயல்படுறதுக்கே பல்லாண்டு காலம் ஆகக்கூடிய நிலைமை இருக்கு. இன்னும் பல கூத்துக்கள் எல்லாம் சட்டமன்றத்துல பார்க்கக்கூடிய நிலைமை வரப்போகுது. அடுத்த கூட்டத்தொடர்ல நெக்ஸ்ட் பட்ஜெட் செஷன்ல மானிய கோரிக்கை விவாதத்துல இதெல்லாம் பார்க்கணும். அவங்களுக்கு தேவையான மந்திரிகள் வந்து போதுமான மந்திரிகள் அவங்களிடத்துல, அதான் எஃபிஷியண்டான லீடர்ஸ் இல்லை எக்ஸ்பீரியன்ஸான நம்ம மெம்பர்ஸ் எல்லாம் கிடையாது. இது மூலமா வந்து நம்ம ஆதரவு தெரிவிக்கிறது மூலமா மந்திரி ஆகலாம் கூட்டணியில, அதை பதவி சுகத்தை அனுபவிக்கலாம், பண சுகத்தை அனுபவிக்கலாம், அதிகார சுகத்தை அனுபவிக்கலாம்ன்றது தானே தவிர மற்றாப்புல வந்து அவங்களோட கட்சி நலனோ மக்கள் நலனை பத்தியோ அவங்களுக்கு வந்து என்னைக்குமே கிடையாது. ஓகே. இப்போ ஒருவேள விஜய் வந்து அந்த பதவிய குடுக்கல அப்டின்னா, அவங்களோட நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? இவ்ளோ இடம் இருந்து அதிமுகல இருந்து வெளில வந்து தாவேக்காக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இப்ப தாவேக்காவும் ஆதரவு தெரிவிக்கல, பதவி குடுக்கல அப்டின்னா, அவங்களோட நிலைப்பாடு என்னவாக இருக்கும்னு நெனைக்கிறீங்க? திரும்ப இபிஎஸ் ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. சோ என்னவாக இருக்கும்? அது இந்த அதாவது இவங்க மாத்தி ஆதரவு தெரிவிச்சதும் எதிர்ப்பை தெரிவிச்சதுக்கும் இந்த விப்பு மேட்ரு இதே வந்து கோர்ட்டுக்கு போகும். கண்டிப்பா இதே வந்து கோர்ட்டுக்கு போகும். இது மாதிரி வந்து முன்னுக்கு பிறனாக இருக்கிற முரண்பாடுகள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். இந்த 9 ஆண்டு காலமா வந்துட்டு அவங்களிடத்துல இருக்கிற பிளவுகள் எல்லாத்தையும் இது பண்ணியிருக்கோம். இன்னைக்கு தேதிக்கு இன்னைக்கு இருக்கிற ஸ்டாண்டுக்கு அவங்க வந்து தாவேக்காக்கு ஆதரவு என்ற நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. அங்க மந்திரிகள் கிடைக்கலன்னா நெக்ஸ்ட் ஆரம்பிப்பாங்க, வேற யார் பின்னாடியாவது ஓடுறதுக்காக ஆரம்பிப்பாங்க. ஏன் அவங்க புசியானது பின்னாடியே ஓடுறதுக்கு கூட தயாராக இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் தான் அவங்க. அதனால வந்து அவங்க ஐயோ இந்த டோர் ஷட் ஆனா என்ன பண்றதுன்னா நெக்ஸ்ட் டோருக்கும் நெக்ஸ்ட் கால்களுக்கும் அவங்க, அதனால இந்த டோர் ஷட் ஆனா அவங்க வந்து ஷட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அடுத்தடுத்து நவரக்கூடிய பணியை செய்து கொண்டே இருப்பாங்க. விஜய் கதவு மூடிச்சேன்னா புசியானது கதவு தட்டுவாங்க, புசியானது கதவு மூடிச்சேன்னா ஆதவ அர்ஜுனா கதவு தட்டுவாங்க. அவங்களுக்கு வந்து அதெல்லாம் ஒரு பெருமையா எண்ணிக்கூடிய பயணிக்கக்கூடியவர்கள்.
ஓகே சார். இடையில நீங்க ஒண்ணு சொல்லியிருந்தீங்க. அவங்க தாவேக்கா வந்து அவங்க ஆட்சிய புரிஞ்சு நடத்தணும் அப்டின்னா, பல வருடங்கள் ஆகும் அப்டின்னு. இப்போ அசெம்பிளில அ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்லியிருந்தாங்க முக்கியமா. மக்கள் வந்து ஏன் உங்களுக்கு வாக்கு செலுத்தணும்? அப்டிங்கிற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில எழும்பியிருக்கு. அப்டிங்கிற ஒரு குற்றச்சாட்டா வச்சிருக்காரு. அத எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அந்த மாதிரி தானே இருக்கு. அவரோட ஜோசியரு ராதன், அவர் பேரு வெற்றிவேல் நினைக்கிறேன், இயற்பெயர். ராதத் அவரு பண்டிட் வெற்றிவேல். ராதன் பண்டிட். வெற்றிவேல்ங்கிறது முன்னாடி. அவர் வடமாநிலத்துக்கு முன்னாடி போனதுக்கு இயற்பெயர். அப்புறம் இப்ப நேம் வந்து ஒரு மாத்தி. ஃபேன்சி பேரா ராதன் பண்டிட்ன்னு வச்சிருக்காப்ல. அவரை அரசு ஆலோசகரா எதுக்கு வச்சாரு? உங்களுக்கு ஜோசியத்து மேல நம்பிக்கை இருக்கிறது, உங்களுக்கு வந்து அஸ்ட்ராலஜி மேல நம்பிக்கை இருக்கிறது, நீங்க வந்து தனிப்பட்ட முறையில வச்சிருக்கணும். அவரு அரசாங்க ஆலோசகரா வச்சது வந்து முதல் தப்பு. அந்த தப்புலயே வந்து மக்கள் வந்து சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான். அதை கூட சிந்திக்காம முட்டு கொடுக்கிற அணில்ஸ் இருக்குதான் இருப்பாங்க. அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனா சிந்திக்கக்கூடிய நல்ல படித்தவர்கள், நன்கு பண்பாளர்கள்லாம் சிந்திக்க ஆரம்பிச்சான். என்னடா இது இப்படி போயிட்டு முடியுது தமிழ்நாடு அரசாங்கம்ன்றதுதான் எல்லாருமா வச்ச விமர்சனம். அந்த விமர்சனத்தை தான் வந்து அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், மாண்புமிகு எதிர்க்கட்சியா இருக்கிற அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் வச்சார். அதை வந்து மறுபரிசீலனை பண்ணணும்ன்றத கோரிக்கை எல்லா மக்களிடத்துல ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்ட காரணத்தினாலதான் அவனுங்க இப்ப ரிவோக் பண்ணாங்க. முதல்ல போட்ட ஜிஓ, அவர் வந்து ஏதோ ஒண்ணு பண்ணலான்றத போட்ட ஜிஓவே ரிவோக் பண்ற சூழ்நிலை தான் வந்திருக்குது விஜய்க்கு. அதனால எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது வந்து ஜீரோ. இருக்கிற மெம்பர்ஸ் எப்படி வந்து சட்டமன்றத்தை நடத்த போறாங்கன்றது இன்னைக்கு மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டான். இவங்கனால எப்படி பட்ஜெட் போட முடியும், இந்த மந்திரியினால எப்படி செயல்பட முடியும் அன்றது பள்ளி கல்வித்துறையா இருக்கும். முன்னாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்கள் அவர் எப்படி பேசுவாரு புரிஞ்சு மக்கள், அதாவது பள்ளி ஸ்டூடெண்டோட பிரச்சனைகளை உள்வாங்கி சட்டமன்றத்துல பேசக்கூடியவர்கள், பள்ளி கல்வித்துறையை வந்து தன்னோட முழு கட்டுப்பாட்டுல தன்னோட எப்படி ஃபிங்கர் டிப்ஸ்ல வைத்துக்கொண்டு அந்த மானிய கோரிக்கை விவாதத்தெல்லாம் வந்து பங்கேற்றதுலாம் இன்னைக்கு நாடே பார்த்து வியப்படைஞ்சது. 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து எந்த ஒரு குறிப்பும் இல்லாம தன்னோட துறையில எப்படி எல்லாம் சாதிச்சிருக்கோம்ன்றதெல்லாம் வந்து அவர் பேசக்கூடிய அந்த மாதிரி எல்லாம் வந்து இருந்த மந்திரிகள் இருந்த சபையில இன்னைக்கு இருக்கிற மந்திரி வெங்கட்ராமனை பார்த்து இன்னைக்கு செய்தியாளர், நீங்க தான் செய்தியாளருக்கெல்லாம் பேட்டி தராங்க. என்ன சார் உங்க முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு, என்ன பண்ணுவாருன்றது கேக்குறாங்க. கேட்டீங்கல்ல, தலைவர் சொல்லிட்டார், தளபதி சொல்லிட்டார், எல்லாம் அவர் சொன்னதுதான் நடக்கும் சார். எப்படி கொண்டு போ கான்பிடென்ட்டா இருக்கும். அவங்க ஒண்ணு டிவிக்கு வந்து மேனிஃபெஸ்டேஷன்ல தே ஆர் வெரி குட் அட் மேனிஃபெஸ்டேஷன். கான்பிடென்ட்டா இருங்க, வெற்றி நிச்சயம், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும், மீண்டும் சந்திக்கும் வரை, இந்த மாதிரி வந்து மேனிஃபெஸ்டேஷன் வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா கத்துட்டு இருக்காங்க. அவங்களோட மந்திரிகளை இது வச்சு 5 வருஷம் ஓட்டலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா மக்கள் கண்டிப்பா சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே மக்கள் வந்து தேவையில்லாத ஓட்டு போட்டாங்க. தேவையில்லாத ஓட்டு போட்டு இந்த மாதிரி வந்துட்டு சந்திச்சிருக்குது. இன்னும் அது வேற வார்த்தையெல்லாம் அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சொல்லக்கூடிய எடுத்துக்காட்டுலாம் இருக்கு. கார்லாண்ட் இந்த மங்கி ஹேண்ட்ன்ற மாதிரிலாம் அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதே மாதிரி சார், உதயநிதி விஸ் விஜய் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது இப்போ அசெம்பிளில. உதயநிதி இதுக்கு முன்னாடி அசெம்பிளில நம்ம பேசுறத நிறைய பார்த்துருக்கோம். ஸோ ஆப்போசிட்ல இபிஎஸ்ஏ பதறி இருக்காரு, நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். இப்போ தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா கடுமையா தாக்கிட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அசெம்பிளிலே சீனியர் நாங்க தான், அதாவது ஒரே காலேஜ்ல நாங்க படிச்சிருந்தோம். ஆனா அரசியல்ல சீனியர் நாங்க தான் சொல்லியிருந்தாரு. இப்போ வந்து இந்த மாதிரி மக்கள் வந்து வாக்கு செலுத்துறதுக்கே உங்களுக்கு ஃபீல் பண்றாங்க. ஏன்டா அவங்க செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிரெதிரா உட்கார்ந்துருக்காங்க. பளிச்சுன்னு கேட்கிறாரு. ஆனா ஆப்போசிட்ல இருந்து பதில் வந்து சாந்தமா பார்க்குறோம், சொல்றோம். அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. இனிமேல் வரக்கூடிய அசெம்பிளிஸ்லயாவது பேசுவாருன்னு நினைக்கிறீங்களா விஜய்? அவங்க பேசுற மாதிரி எதிர்வினையா தாக்கி பேசுவாருன்னு நினைக்கிறீங்களா? அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னோட சின்ன கண்டனம் மாதிரி தெரிவிச்சுக்கிறேன். நாங்கெல்லாம் ஒரே காலேஜ்னு சொன்னதே போய். உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் வந்து பிகாம் வந்து பாஸ்ட் அவுட் லயலா காலேஜ். ஜேசிடி பிரபாகரன் அவர்களும் லயலா காலேஜ் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட். விஜய் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது. அவரோட அஃபிடேவிட்லயே பாத்தீங்கன்னா அவர் 12th பாஸ், அவ்வளவுதான். இல்லையே சார், அவர் லயலால ஃபர்ஸ்ட் இயரா செகண்ட் இயர் தெரியல, போயிட்டு தான் டிராப் அவுட் ஆனாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டுச்சு. போயிட்டு டிராப் அவுட் ஆனா எவ்வளவு நாள் போனாருன்றது தெரியாது. போயிட்டு டிராப் அவுட் ஆனதுனால அவர் பிஎஸ்சின்னுலாம் சொல்ல முடியாது. அவர் வந்து 12th பாஸ், அவ்வளவுதான். சரி, ஓகே, மழைக்கும் வெயிலுக்கும் காலேஜ் பக்கம் போயிருந்தாலும் போயிருப்பாரு.
இருந்தாலும் சும்மா ஒரு இதுக்காக சொல்றேன். அது மாதிரி இருந்தாலே வந்துட்டு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும், மாண்புமிகு முதலமைச்சராக இருந்தாலும், மாண்புமிகு சபாநாயகராக இருந்தாலும் எல்லாம் ஒரே கல்லூரி தான்ன்றது அவரோட நட்பு பாராட்டுகிற விதமாக தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரும் கொண்டு போனாரு. இது எப்படி இருக்குன்னா, அசம்பிளியில வந்துட்டு நாங்க சீனியர் பேட்ச், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைன்னா எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நாங்க ஷேர் பண்ண கடமைப்பட்டிருக்கிறோம்ன்றது அண்ணன் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்கார். முதலமைச்சர் எதுக்கும் பதில் சொல்ல மாட்டார். முதலமைச்சர் வந்து A4 ஷீட்ல எழுதி கொடுத்து 2 நாள் டைம் கொடுத்தோம்னா மனப்பாடம் பண்ணிக்கொண்டு வந்து பேசக்கூடியவர். சட்டமன்றத்துல அப்படிலாம் கிடையாது. இந்த குறிப்பெல்லாம் எழுதி வச்சுட்டு 2 நாள் மனப்பாடம் பண்றதுக்கு இல்ல 3 மணி நேரம் மனப்பாடம் பண்றதுக்கான டைம் கிடையாது. எதிர்கட்சியாக இருப்பவர்கள் கேள்வி கேட்பார்கள், அதற்கு பதில் சொல்லக்கூடிய இடத்தில் தான் முதலமைச்சராக இருப்பார். அவருக்கு வந்து அந்த துறையோட செயலாளர்களும் துறையோட அதிகாரிகளும் என்ன எழுதி தருகிறார்களோ அதை படிக்கக்கூடிய இடத்தில் தான் முதலமைச்சராக மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கிற அண்ணன் விஜய் அவர்கள் இருப்பாரே தவிர அவரெல்லாம் சொந்தமா சிந்திச்சு பேசக்கூடிய இது இருக்காதுன்றது என்னோட கருத்து. பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஓகே, நிச்சயமாக சார். எங்கள் நேயர்களுக்கு பல்வேறு தகவலை ஷேர் பண்ணியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம் சார். மிக்க நன்றி சார். நன்றி.